ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாம் வார்த்தை ரட்சிப்பு. இந்த வார்த்தை கூட நம்மளோடு பகிர்ந்து கொள்ள நம்ம மத்தியில் இருக்கும் பாஸ்டர் சாமுவேல் சதீசன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். பிரைஸ்லர். நம்மை பரலோகில் கொண்டு போய் சேர்க்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு சிலுவையில் பேசின இந்த ரெண்டாவது வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பல முறை தியானித்திருக்கிறோம், பல முறை படிச்சிருக்கிறோம். நானே இதை ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கிறேன். ஆனாலும் இந்த முறை சீட்டு யார் பேரில் விழுந்ததுன்றது போல் ரெண்டாவது வார்த்தை நான் தான் பேசணும்னு விழுந்தபோது நான் செபித்தேன். ஆண்டவரே, நான் என்ன பேசணும், ஏன்னா பேசின மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு தியானத்தை உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனம். ஒரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரோடு கூட 2 கள்ளர்களை, 2 அக்கிரமக்காரர்களை, பாவம் செய்த 2 நபர்களை, ஒருத்தனை வலதுபுறத்திலும் ஒருவனை இடதுபுறத்திலும் சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தீர்க்க தரிசன வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தில் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்படுவார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாய் 2 கள்ளர்களுக்கு மத்தியில் இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ 2 பேர் பாவம் செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க நடுவில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா இவரும் யார் தான், அவனும் பாவி தான். அவங்க 2 பேர் கள்ளன்னா அவங்க நடுவில் இவரை வச்சுருக்காங்கன்னா இவரும் யார் தான், கள்ளன் தான், இவனும் கொலகாரன் தான் அப்படின்னு இயேசுவை ஒரு அக்கிரமக்காரராக காண்பிக்கும்படியாய் அந்த வேத வார்த்தை நிறைவேறும்படியாக 2 பேர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் இயேசுவோடு கூட அறைந்திருந்தார்கள். இதை நம்ம படித்த ஒரு விஷயந்தான். இங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கள்ளர்களுமே மற்ற சுவிசேஷங்களில் படிக்கும்போது எல்லாரும் அவரை இகழ்ந்தார்கள், எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அவரை என்ன பண்ணாங்க, இகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி மற்ற சுவிசேஷங்களில் இருக்குது. ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரம் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, 2 பேருமே அவரை அவமானப்படுத்தி பேசலை. மற்ற 3 சுவிசேஷம் எப்படி சொல்லுதுன்னா, கள்ளர்களும் அவரை இகழ்ந்தார்கள். புரியுதுங்களா? இகழ்ந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேருமே அவரை கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் லூக்கா மாத்திரம் அவர் தீர விசாரித்து அங்கே போய் நின்று இங்கே என்ன நடந்துச்சு. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்சது லூக்கா தான். ஏன்னா மற்றவர்கள் எழுதினதை விட இயேசுவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக போய் விசாரித்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறார். நம்ம லூக்கா படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு அதிகாரமும் ரொம்ப பெருசு, 2 அதிகாரம் தான் படித்தோம் நம்ம லூக்கா வரும்போதெல்லாம். அல்லேலூயா. இப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமாக விசாரித்து எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல 2 பேருமே அவரை அவமானப்படுத்தலை. ஒருத்தன் தான் அவரை அவமானப்படுத்தினா, இன்னொருத்தர் என்ன பண்ணான், அவர்கிட்ட பேசுனது விதம் வேறன்னு சொல்லி 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கே நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஒரு 3 முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இருக்கிற டைமில் கரெக்டாக எனக்கும் அதே டைம் தான், 15 நிமிஷம் தான் கரெக்டாக நான் முடிச்சிடுவேன். சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள். முதலாவது சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் இருக்கா? யார் பைபிளையாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை. சரி. ஆனால் நான் கொஞ்சம் ஒரு சில விஷயமெல்லாம் தேடி பார்த்தேன். அப்படி தேடி நான் படிக்கும்போது அவங்க பேர் ஆராய்ச்சியில் எழுதியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்தில் இருந்த ஒரு கள்ளன், அதான் ஆண்டவருக்கு நல்ல விதமாக பேசி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, அவனுடைய பேர் என்னன்னா தீஸ்மாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தீஸ்மாஸ். ஓகேங்களா? சரி. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தை நான் சுருக்கமாக அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அவன் ஆண்டவர்கிட்ட அதாவது ஃபஸ்ட்டு
இடது பக்கத்தில் இருக்கிறவன் அவர் என்ன பண்ணுறான், கேலி பண்ணுறான். நீ தேவனை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, நாம் செய்த பாவத்துக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம், தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படி சொல்லி இயேசுவை குறித்து அவன் மேன்மையாய் பேசுகிறான். இப்போ அவனை பற்றி எப்படி சொல்லலான்னா, அவன் தண்டனையை குறித்து அறிந்தவன், ஆக்கினியை அறிந்தவன். நம்ம பாவம் செஞ்சோம், அதுக்கு நமக்கு தண்டனை. ஓகேங்களா? அடுத்தது, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பான். அப்போ அவன் யார்? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படி சொல்லலாம். அடுத்தது, நான் செய்த பாவத்துக்கு தான் எனக்கு தண்டனை கிடைக்குது அப்படி சொல்கிறான். அப்போனா செய்த பாவத்துக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்றத அவன் அறிந்து கொண்டவனாக இருந்தான். நம்ம நிறைய முறை சொல்கிறேன்ல, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருகிறது. அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? கல்லனுக்கு தெரிந்திருக்கிறது. அடுத்தது, இவர் தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு நல்லவர், அவர் ஒரு பாவம் செய்யலன்னு இயேசுவை குறித்து அவன் சாட்சி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது, பக்கத்தில் இருக்கிறவனை அவன் கடிந்து கொண்டான் வசனம் இருக்கும். அவனை என்ன பண்ணானா, கடிந்து கொண்டான். அப்போனா என்ன அர்த்தம்? தப்பு செய்கிறவங்கள ஏடா இப்படி தப்பு செய்கிறான்னு என்ன பண்ணுறான், அவன் தட்டி கேட்குறான். அந்த தவறை சுட்டி காட்டி கடிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன பண்ணுங்க, நினைத்தருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். இப்படி அவனை பற்றி நாம் தியானித்து சொல்லலாம். இதெல்லாம் அவனுக்குள்ள நல்ல குணங்கள் இருந்ததுனால ஆண்டவர் அவனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இடது பக்கத்தில் இருந்த கல்லனின் பெயர் என்னன்னா எஸ்பாஸ் அப்படி சொல்லி அவனுடைய பேர் இருக்கு. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, இயேசுவை அவரை எப்படி சொல்றான்னா, நீ ராஜாவா, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் நீ அப்படின்னா ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறான். இயேசுவை என்ன சொல்கிறான், ஒரு மரியாதை, அவர் கடவுள், அவர் எவ்வளோ பெரிய ஆள், எல்லாம் ராஜான்னு சொல்கிறாங்க, சுற்றி இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, அந்த யோசனையெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறான், நீ வா போ. அவர் என்னவோ நம்ம வீட்டு அடிமையை போல் இயேசுவுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். நீ கிறிஸ்துவானால் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துன்னா நீ உண்மையாகவே நீ மேசியாதானா, நீ மேசியாவாக இருந்தால் என்னை உன்னையும் ரட்சித்துக்கொள் என்னையும் ரட்சித்துக்கொள். அப்போனா அவர் தான் மேசியான்ற விசுவாசம் அவனுக்குள்ள இல்லை. அவன் விசுவாசம் இல்லாதவனாக இருந்தான், சந்தேகப்படுறான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை அவமரியாதையாக என்ன பண்ணுறான், பேசுகிறான், கேலி பண்ணி பேசுகிறான். ஆண்டவரை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது, ரட்சித்துக்கொள் அப்படின்னா ரட்சிப்பை குறித்த ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அவனுக்கு இல்லாதனால ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாமல் ரட்சிப்பை குறித்து கேலி செய்கிறான். எதை பற்றி கேலி பண்ணுறான்? உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியல. இந்த ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாததுனால தான் இன்னமும் அநேகர் இயேசுவை தேடி வராமல் உலகம் போன போக்கில் உலக பிரகாரமாகவே நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு இயேசுவை தேடி வராமல் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. இயேசு எனக்காக மரிச்சாரு, இன்றைக்கியாவது அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு கூட இயேசுவை நிறைய பேர் என்ன பண்ணல, தேடி வரல. ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்பை குறித்ததான தெளிவான விளக்கம் இல்லை. ரட்சிப்பா அது கேலி பண்ணுற அளவில் தான் இருக்காங்க. இப்போ இங்கே என்ன நடந்தது, கடைசியாக அவரை இகழ்கிறான். அப்படின்னா திட்டுறான், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் என்ன காப்பாற்றுருவியா, ஒரு மாதிரி இகழ்ந்து பேசுகிறதை பார்க்குறோம். இவனுக்கு என்ன நடந்துச்சு, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லலை, யாரை பார்த்து சொல்கிறாரு, வலது பக்கத்தில் இருந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. சரி, இது நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல் சொன்னதாக கூட வச்சுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நான் சொல்ல போகிற காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வார்த்தைகளே நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் இந்த 2வது விஷயத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? என்னவோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி டீச்சிங் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லணுன்றதுனால இந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்கிறேன். 2வது, கல்லனின் விசுவாசமும் இயேசுவின் வார்த்தைகளும் அப்படின்னு எழுதிங்க. கல்லனின் விசுவாசமும் இயேசுவின் வார்த்தைகளும். இதில் அவனுடைய விசுவாசம் என்ன, ஒரு 3 வகை. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். தேவஜனங்களே, நான் ஆரம்பத்தில் பேசின பிரசங்கம் என்ன இந்த வார்த்தையை வச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, ஏன் அவனை மட்டும் பார்த்து இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் சொன்னார்னா, அவன் கடிந்து கொண்டான், அவன் தேவனுக்கு பயந்தான், அவன் இப்படியெல்லாம் இருந்தான்னு ஒரு 7 காரியங்களை சொல்லி அதனால தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணார், தன்னோடு கூட சேர்த்து கொண்டார் அப்படின்னு நான் தியானித்து பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் படிக்கும்போது ஆண்டவர் சொன்ன விதமே வேறு. என்னென்னா, அதுவும் முக்கியம்தான்ப்பா, ஆனால் அதை விட அவனுக்குள்ள நான் பார்த்த விஷயம் வேறு. என்னன்னா, அவனுக்குள்ள நான் விசுவாசத்தை பார்த்தேன்னாரு. அல்லேலூயா. போய் சத்தமா அல்லேலூயா. நான் படிச்சுட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். தியானிக்கும் போது நான் அவனை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
பிரமிப்பு அடைஞ்சா. ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லுவார்ல, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் காணாத ஒரு விசுவாசத்தை இந்த 100க்கு அதிபதிக்குள்ள நான் பார்த்தேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு விசுவாசத்தை நான் இந்த கல்லன் இடத்துல நான் பார்த்தேன். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே இப்படியெல்லாம் இருந்திருக்கிறானே, அதனால தான் அவனை நான் உடனடியாக என் கூட பரதேசி கூட்டு போனேன். ஆமென், அல்லேலூயா. முதலாவது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுங்களா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். என்ன சொல்கிறான் தெரியுங்களா? சாகர கடைசி தருவாயில் இயேசு நிற்கிறாரு. அவனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறான். நல்லா புரிஞ்சுங்க. மொத்த ரத்தமும் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சாக போகிறார். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு தொங்கி கொண்டு இருக்கிறார். பேசக்கூட அவரால் முடியல. ரொம்ப பலவீனமான சூழ்நிலை. பார்த்தாவே தெரியுது கண்டிப்பாக 3 பேரும் சாக போகிறாங்க. இயேசுவும் சாக போகிறாரு, நானும் சாக போகிறேன். எல்லா விஷயமும் நல்லா தெரியுது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தல். அவன் விசுவாசம் தெரியுங்களா? இயேசு மீண்டும் உயிரோடு கூட எழுந்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அவனோட விசுவாசம் என்னன்னா, இயேசு உயிரோடு எழுந்திருப்பார். சீஷர்களிடத்துல கூட இல்லாத ஒரு விசுவாசம் யார்கிட்ட இருக்குது? கல்லனிடத்திலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், வெளியே இருக்கிற நிறைய பேர் பரலோகம் வந்துடுவாங்க. சர்ச்சு உள்ள இருக்கிற நம்ம கூட போவோமான்னு தெரியல. யோசித்து பாருங்க. ஆண்டவருக்குள்ள அவருடைய விசேஷர்கள் 3 வருஷமா கூட இருந்தவங்க கூட இயேசு உயிரோடு எழுந்து விட்டார்னு போய் சொல்லியும் என்ன பண்ணல? விசுவாசிகளை சந்தேகப்பட்டு ஓடி பார்க்குறாங்க. தோமா சீசன் சொல்லுகிறார், நான் அவருடைய விழாவில் என்ன பண்ணோம்? என் கையை போட்டு பார்க்கணும், அங்கே நான் என் விரலை போட்டு பார்க்கணும், அப்போ தான் நான் அவரை நம்புவேன். பேதுருவும் யோவானும் ஓடி போய் நின்று எட்டி பார்க்குறாங்க. பார்த்த பிறகு தான் நம்புகிறாங்க. 3-4 இடத்துல எல்லாம் வந்து சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. சீஷர்கள் 3 வருஷமாக கூட இருந்தவங்க, இயேசுவின் அற்புதங்களை கண்ணால் பார்த்தவங்க, இயேசு நான் உயிரோடு எழுந்து கொள்வேன்ற வார்த்தையை சொன்னதை கூட என்ன பண்ணல அவங்க? விசுவாசிகளை. இவன் யாரு? இவன் எங்கே இருந்தான்? இவன் எப்போ இயேசு நான் திரும்ப உயிரோடு எழுந்துக்குவேன்னு சொன்ன பிரசங்கத்தை கேட்டான். கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்படி தியானிக்கிறேன், எப்படின்னா கண்டிப்பாக இவன் இயேசுனுடைய பிரசங்க கூட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நாள் வந்திருப்பான். அல்லேலூயா. நான் அப்படி யோசிக்கிறேன். எங்கேயோ ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறான்? வந்து உக்காந்துருக்கிறான். இல்லை போகிற போக்கில் எங்கேயோ ஒரு பிரசங்கத்தை கேட்டிருப்பான். நான் உயிரோடு கூட எழுந்து கொள்வேன், என்னை அடிப்பாங்க, காயப்படுத்துவாங்க, என்னை அடக்கம் பண்ணுவாங்க, நான் ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து கொள்ள. இந்த பிரசங்கத்தை இவன் எங்கேயோ தூரத்திலிருந்து கேட்டு சாகிற நேரத்தில் அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், இயேசுவே நீங்கள் திரும்ப உயிரோடு கூட வருவீங்க. நீங்கள் வரும்போது என்னையும் கொஞ்சம் நினச்சிங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இங்கே உக்காந்துட்டு இருக்கிற நம்ம கூட பிரசங்கத்தை கேட்குறோமா இல்லையா தெரியல. வெளியே இருக்கிற நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்குறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? உண்மை. ஏன்னா முடிஞ்ச பிறகு ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ பேசிட்டு இருந்தேன், நான் கேட்டுனே இருந்தேன்ப்பா. நான் இந்த பக்கமாக இந்த தொடப்பார்க்கத்துக்கெல்லாம் போனேன், அந்த பக்கம் கேட்டே இருந்தேன். நான் இங்கே உட்காந்துருக்கும் போது நீ சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டே இருந்தேன். உள்ளே இருக்கிற ஆள் கூட நிறைய நேரத்தில் கேட்கறது இல்லை, என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிறவர்களை விட வெளியே இருக்கிறவங்க ஒரு சில நேரத்தில் பரலோகத்தை போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யாரையுமே நியாயம் தீர்க்கவே முடியாது, யாரையுமே இப்படிதான்னு சொல்லவே முடியாது. அவனுடைய விசுவாசம் பாருங்க, உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மட்டும் உயிரோடு எழுந்துக்க போறது இல்லை, நீயும் என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவனுடைய விசுவாசம் என்ன? உயிரோடு எழுந்திருப்பார் என்று விசுவாசித்தான். அவனுக்கு இயேசுவின் வார்த்தை என்னன்னா, என்னோடு கூட. அவர் சொல்றார், என்னோடு கூட என்ன அர்த்தம்? இப்போ நான் உயிரோடு எழுந்துப்பான்னா நீயும் என்னோடு கூட உயிரோடு எழுந்து கொள்வாய். அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் அவர் உயிரோடு எழுந்து கொண்டதை போல நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுந்து கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். பல நேரத்தில் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன்ற விசுவாசமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, 2வது அவனுடைய விசுவாசம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் மீண்டும் வருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறான். அவர் திரும்ப வருவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு 2வது வருகையில் மறுபடியும் வர போறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? சரி, விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் சந்தேகமாக விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. இது நாங்கள் புதுசாகுதுன்றீங்களா? கேட்கும்போது விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் மனசுக்குள்ள ஏங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பவுலுடைய பிரசங்கத்தில், பேதுருடைய பிரசங்கத்தில் இருந்து சொல்லுங்கிறாங்க,
அவ்வளோ விட்டுருங்களேன். ஏசு இப்படி பரலோகத்துக்கு இப்படி போனார் பார்த்தீங்களா, அப்போவே ஒரு கூட்டம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க, இப்பொழுது அவர் எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே போல் அவர் திரும்ப வருவார்னு போன அன்றைக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு மீண்டும் வருவார். அன்னையிலிருந்து நாங்கள் இன்னும் கேட்டு தாங்க இருக்கிறோம், இயேசு வருவார், இயேசு வருவார், இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன். மாதிரி நிறைய என்ன பண்ணுகிறோம், பார்த்துட்டு தாங்கிறோம், நாங்கள் கேட்டுன்னு தாங்கிறோம். 2025 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இயேசு வந்த பாடா இல்லை. அவர் தாமதிக்கிறார். ஏன்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு என்ன பண்ணுறாரு, அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ இவனுடைய விசுவாசம் என்ன, அதை தான் ஃபஸ்ட்டே சொன்னான். இவன் எங்கேயோ பிரசங்கம் கேட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் வருவீர், நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. போய் சத்தமா அல்லேலூயா. அவர் கண்டிப்பாய் வருவார். எப்போ? இவன் சாகிற டைமில், இயேசுவும் சாகிற நிலமையில் நிற்கிறாரு. ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்க. ரொம்ப அங்கங்கே ஒயரெல்லாம் மாட்டி அப்படியே ஆக்சிஜனெல்லாம் வச்சு ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அந்த டைமில் டாக்டருங்க வந்து சொல்கிறாங்க, இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ ஒரு ஆள் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட கவலைப்படாத, நீ அதெல்லாம் உயிரோடு வந்துடுவேன் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோமா? யாராவது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கரெக்டாக சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்? டாக்டரே வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிப்போர்ட் சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் 2 மணி நேரம்ட்டார். அங்கே போயினுங்கிற இசிஜி எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவரும் அங்கே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவன் எப்படி யோசித்திருப்பான், இல்லை அவர் திரும்பி வருவார். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை, அவர் திரும்பி வருவாருங்க, அவர் மீண்டும் வருவார். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்களா. என்னைக்காவது இந்த மாதிரி நம்ம யோசித்துருக்கிறோமா? அவர் வருவார். அதுவும் அவன் எந்த சூழ்நிலையில் யோசித்தான்னு பாருங்க. அவர் உயிரோடு எழுந்து விட்டார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுந்து விட்டார். எல்லா விஷயமும் தெரியும். இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எல்லா பிரசவமும் தெரியும். இப்போ இயேசு வரப்போகிறாருன்னா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நம்ப மாட்டுறாங்க. தம்பி, அவர் சாகிற டைமில் கூட இருக்கிறவன் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ திரும்ப வருவீர், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன் ஆண்டவரே நீங்கள் வருவீங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார். அவன் சொல்கிறான், நீர் வரும்போது, அதாவது எப்படின்னா, நீர் வருவீர் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எப்போ வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நீர் வரும்போது என்ன பண்ணுங்க நினச்சி பாருங்க. அவர் சொன்னார், வரும்போது இல்லைப்பா, இன்னைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. இப்போ இங்கே ஆண்டவர் அவனுடைய விசுவாச வார்த்தை என்ன, மீண்டும் வருவார்ன்றது அவன் விசுவாசம். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை எப்பயோ வரப்போகிறது இல்லை, இன்றைக்கு இன்னைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பாய். அந்த விசுவாசத்தை பார்த்து, உங்கள் விசுவாச அளவை பார்த்து கர்த்தர் இன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் நமக்குள்ள ரொம்ப அவசியம். கடைசியா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுங்களா, அவர் ராஜாவாய் வருவார். அல்லேலூயா. எப்படி வருவார்? அவரு ராஜாவாய் வருவார். இந்த வசனம் கொஞ்சம் தமிழில் நான் படிக்கிறேன். ஏங்க நாங்கள் படிச்சதே தமிழ் தான்றீங்களா? சரி, கொஞ்சம் வித்தியாசமான டிரான்ஸ்லேட்டில், இயேசுவே நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படி சொல்கிறான். எப்படி வரும்போது? அரசுரிமையோடு, அப்படின்னா நீ ராஜாவாக மாறி ராஜ பதவியோடு நீ திரும்பி வரும்போது. அப்போ அவனுடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு மீண்டும் வருவார், உயிரோடு கூட வருவார். எப்படி வருவார்? அவர் ராஜாவாய் வருவார். ஆமென், அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி, அவர் ராஜாவாய் வருவார். அவன் விசுவாசிக்கிறான். அவர் திரும்பி வரும்போது, அவர் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது எப்படி வருவார்? ராஜாவார். இப்போ நீ நினச்சுன்னுக்கிறீங்க என்னவோ நடக்குது, அவர் ஒரு நாள் திரும்ப வருவார். ஆமென், அல்லேலூயா. அதுவும் ஆண்டவர் எப்படி வருவார்? அவர் ராஜாவாய் வருவார். அவர் திரும்ப வந்து எங்களை ஆட்சி செய்ய போகிறார். அவர் சொல்றார், ஆண்டவரே நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படி சொன்னோன்னா, ஆண்டவர் அப்பதான் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, நான் வருவேன், உண்மைதான். அப்போ வரும்போது உன்னை நினச்சி பார்க்கறது இல்லைப்பா, இன்னைக்கே நீ என் கூட வாப்பா பரலோகத்துக்கு, உனக்கும் அந்த பதவியை சேர்த்து கொடுக்குறவான்னு கூப்பிட்டு போயிட்டார். அவன் என்ன நினச்சான், வரும்போது என்னையும் கொஞ்சம் நினச்சி பார்த்து என்னையும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ரிக்வெஸ்ட் வைக்கிறான். அவர் சொல்கிறார், வரும்போது இல்லை, இப்போவும் நான் ராஜா தான். ஆமென், அல்லேலூயா. அவர் ராஜாவாய் வருவார்னு நினச்சுனுங்கிறார். அவர் சொல்கிறாரு, வரும்போது ராஜாவா இல்லைடா, இப்போவே நான் யார் தான்? ராஜா தான். இன்னைக்கே நான் உன்னை என் கூட பரதேசி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? இயேசு உயிரோடு எழுந்திருப்பார்னு விசுவாசித்தான், அவர் மீண்டும் வருவார்னு விசுவாசித்தான், அவர் ராஜாவாய் வருவார்னு விசுவாசித்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
மூணாவது, கல்லனின் வாழ்க்கையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகள். நாங்கள் 7 வார்த்தையை நீங்களே சொல்லிடுறீங்களான்றீங்களா? நான் 7 வார்த்தையும் பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை, அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். 7 வார்த்தையும் அவன் வாழ்க்கையில் இருக்குது. எப்படின்னா, அவனை மன்னித்தார், மன்னிச்சாரா? அடுத்தது, அவனை ரட்சித்தார். மூணாவது, அவனை பராமரித்தார். நாலாவது, அவனை சேர்த்து கொண்டார், கைவிடலை, அவனை என்ன பண்ணார்? சேர்த்து கொண்டார். அஞ்சாவது, அவனுடைய தாகத்தை தீர்த்தார். அவன் தாகம் என்ன? எனக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க, இப்பயே நினச்சிட்டேன்பா, அவன் தாகத்தை தீர்த்தார். ஆறாவது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சான், ஆண்டவர் சொல்கிறாரு, முடிந்ததுலேருந்து ஒரு துவக்கத்தை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன்னு சொன்னார். அல்லேலூயா. கடைசியா, அவ்வளோதான் என் ஆவி போச்சுன்னு நினச்சான், இல்லை, உன்னை ஆவியில் உயிர்ப்பிக்கிறேன்னு உயிர்ப்பித்து கொண்டு போனார். அல்லேலூயா. பாருங்க, இது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. சிலுவையில் அந்த ஜஸ்ட்டு இந்த 2-3 வசனம் எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் இயேசு பேசுனது. அவன் 42ஆம் வசனம், இயேசு 43வது வசனம். அவர் ஒரு வார்த்தை, இவர் ஒரு வார்த்தை. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அந்த கொஞ்ச நேரத்தில் இவன் யார், இவனுடைய விசுவாசம் என்ன, கர்த்தர் அதை அறிந்து கொண்டு அவனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட அந்த கல்வனை போல கடைசி நேரத்திலாவது, இப்போ கிடைக்கிற இந்த வாய்ப்பிலாவது நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட பரதேசில் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.